நான் தான் முருகேஷ் நேச்சுரல் வைகர். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அதாவது கொல்லா மரம்லாம் குட்டி குட்டியாக போன வீக்கில் வச்சோம். பார்த்துருப்பீங்க நீங்கள். சின்ன சின்ன கொல்லாங்கன்றுகள் சிறிய சிறிய மரங்கள்லாம் வச்சோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து குடத்தில் தான் எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் செப்ரேட்டாக ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நானே தான் போடுறேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த சொட்டு நீர் போடுறது மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், டெக்னாலஜியோட ஒரு பெரிய கிஃப்ட்டே இந்த சொட்டு நீர் தான், ட்ரிப் இரிகேஷன் தான். பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து தண்ணியை வந்து சேவ் பண்ணலாம். அதே டைம் வந்து தண்ணி ஸ்கேர்சிட்டியாக இருக்கக்கூடிய பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய டைமில் கூட நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்துறது மூலமாக தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகாது. கிட்டத்தட்ட வந்து குறைந்த அளவு தண்ணீரில் வந்து 1 ஏக்கருக்கு மேலே உள்ள தோட்டத்தையே பராமரிச்சிடலாம். அதனால் வந்து நிஜமாகவே இந்த டெக்னாலஜியில் வந்து கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ் என்ன வந்து விவசாயத்துக்கு இந்த ட்ரிப் இரிகேஷன். அதாவது தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது. தண்ணி குறைவாக இருந்தாலும் அதை அளவாக பயன்படுத்தி முழுமையாக வந்து பயிருக்கு செஞ்சு அந்த பயிர்களை காப்பாற்றலாம். ஸோ அந்த வகையில் வந்து கொல்லா மரத்துக்கு இந்த ட்ரிப் இரிகேஷன் போதுமானது. பார்த்திங்கன்னா இன்னும் போட்டு முடியலை. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பைப் மட்டும் வாங்கினா போதும். பெரிய வந்து ப்ளம்பர் பைப் ஃபிட் பண்ணுறவரெலாம் ஒன்றும் வேண்டாம். நம்மளே வந்து இதில் வந்து இதுக்கு பாருங்கள், இதுதான் அந்த சொட்டு நீர் தண்ணி வரக்கூடிய வாஸ். இது பார்த்திங்கன்னா வந்து அந்த குச்சி, அதில் உள்ள அடாப்டர்லாம் இருக்குது பாருங்கள், வாசர், இதில் உள்ள கனெக்டர்லாம் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் வாஷில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி வாசர் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பில் விட்டிங்கன்னா, பிளாக் பைப்பில் வந்து தண்ணி வந்து கம்மியான அளவில் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் அடுத்த டைமில் வந்து 500 மரங்கள் வந்து பாயிரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வசதி இருக்குது. சொட்டு நீர் வந்து 1 ஹவரில் 500 மரம் சிறப்பாக பாய்ச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணியை சேமிக்கலாம். அதே டைம் வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாமல் மகசூல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஈரம் வந்து அடிக்கடி பாய்ச்சிக்கிடலாம். வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் பாய்ச்சா போதும். சிறப்பாக என்ன வந்து பயிர் பலன் கொடுக்கும். ஸோ வந்து எல்லா பயிர்களுக்கும் இது உகந்ததானா? கண்டிப்பாக எல்லா பயிர்களுக்கும் உகந்தது. அதாவது தென்னை மரம் இது மாதிரி மரங்களுக்கெல்லாம் வந்து அதோட மரத்தின் எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி கொஞ்சம் வறண்ட நில தாவரங்களுக்கு கிட்டத்தட்ட 500 மரங்களுக்கு ஒரே சொட்டு நீர் மூலமாக வந்து பாய்க்கலாம். ஸோ தென்னை மரம் இது மாதிரி மரங்களுக்கு தண்ணி அதிகமாக விட வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த முறை மூலமாக வந்து நிறைய மகசூல் நிறைய விவசாயிகள் பெற்றுட்ருக்காங்க. நீங்களும் இந்த சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விவசாய தகவலோடும் ஒரு கலை பண்பாட்டு தகவலோடும் மீண்டும் சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சும்மாவது ஓட விட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வியூஸ் போகலை, லைக் போகலை, சப்போர்ட் மீ. நன்றி.